நம்ம சோலார் சிஸ்டம்குள்ள நம்ம சன்ல இருந்து இல்ல, நம்ம பிளானட்ல இருந்து இல்ல, வேற ஒரு ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து வந்த ஒரு கெஸ்ட் தான் இன்டர்ஸ்டெல்லார் காமெட் 3i, ஆல்சோ நோன் அஸ் அட்லஸ். இது நம்ம ரீச் பண்ண முடியாத ஒரு உலகத்துல இருந்து வந்த ஒரு விண்வெளி விருந்தினர். அட்லஸ் அப்படின்றது நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச தேர்ட் இன்டர்ஸ்டெல்லார் காமெட். இத ஜூலை 1, 2025ல சில்லி அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய அட்லஸ் சர்வே டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய பாத், ஸ்பீட், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு இது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்மல் காமெட் இல்ல. பிகாஸ் இதோடைய ஸ்பீடு மற்ற காமெட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் அதுல நிக்கல் டெட்ரா கார்போனைல் மாதிரியான ரேர் மாலிகுல்ஸை நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல அயன் கண்டென்ட் ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது கண்டிப்பா நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருந்து வரல, வேற ஏதோ காஸ்மிக் என்விரான்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் கெஸ் வாட், இந்த அட்லஸை பத்தி ஸ்டடி பண்றதுல நம்ம இந்தியா லீடிங் பிளேஸ்ல இருக்குது. நம்ம ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான 8 பாயிண்ட் சயின்டிபிக் ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் காமெட் வந்து நேச்சுரலா இல்ல சயின்டிபிக்கா இல்ல ஏலியனா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 8 பாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்லஸ் நமக்கு ஸ்டார்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, கேலக்ஸி எப்படி ஒன்னோடு ஒன்று மெட்டீரியல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, இந்த மாதிரி சில விஷயத்த நமக்கு சொல்லுது. சில சயின்டிஸ்ட் இது ஏலியன் டெக்னாலஜில இருந்து வந்த ஒரு பார்ட்டா அப்படின்னு கூட கொஸ்டின் பண்றாங்க. பட் அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் அந்த கொஸ்டின்ல இருந்தே நமக்கு தெரியுது இந்த அட்லஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளோ அண்ட் இந்த யூனிவர்ஸ் அதை விட ரொம்ப பெருசு அப்படின்னு தெரிய வருது. இந்த அட்லஸ் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் நிறைய ரகசியங்களோட இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆர்வமா இருக்கிறவங்களுக்காக. we are tiny but நாமும் இந்த காஸ்மிக் ஜேர்னில ஒரு பார்ட் தான். யூனிவர்ஸ் புத்திசாலிகளுக்கு மட்டும் ரிவார்டு கொடுக்காது, ஆர்வமா இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ கீப் எக்ஸ்ப்ளோரிங், கீப் லேர்னிங், பிகாஸ் ஒரு நாள் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் அடுத்த விண்வெளி ரகசியத்தை கண்டுபிடிக்க போறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, டைமிங் ஆஃப் தி ரைட். See you next journey.